டாக்டர் அர்ச்சுனா ராமநாதனை பொறுத்தவரையில் இவர் வேண்டுமென்றே செல்லும் இடமெல்லாம் தான் கையாளுகின்ற விடயங்களை எல்லாம் முரண்பாடுகளோடு ஏன் கையாளுகின்றார் என்பதை பார்க்கும்போது இரண்டு விடயங்களை நாங்கள் காணக்கூடியதாக அல்லது கவனிக்கக்கூடியதாக உள்ளது. ஒன்று, இவர் ஆளுமை குறைபாடுள்ள ஒரு நபராக இருக்கின்றாரா என்கின்ற கேள்வி முதலாவதாக எழுகிறது. அதாவது எல்லா விடயங்களையும் முரண்பாடுகளோடு ஒருவர் கையாளுகின்றார் என்றால் அவர் ஆளுமை குறைபாடுடையவராகவே இருக்க வேண்டும் என்பது உளவியலாளர்களின் பார்வையாக இருக்கிறது. இருந்திருந்து விட்டு ஒரு விடயத்தில் நாங்கள் வாக்குவாதம் பண்ணலாம், அதை முரண்பாடாக அணுகலாம். எங்களின் பக்கமாக ஒரு நியாயம் இருந்தால் நாங்கள் அந்த இடத்தில் அநியாயம் நமக்கு இழைக்கப்படும் போது அந்த விடயம் குறித்து நாங்கள் வாக்குவாதப்படலாம் அல்லது அந்த விடயத்தை நாங்கள் முரண்பட்டு அணுக முடியும். ஆனால் எல்லா விடயங்களையும் நட்புடன் அல்லது இணக்கமாக அணுகக்கூடிய விடயங்களையும் பிணக்கோடு முரண்பாடுகளோடு ஒருவர் அணுகுகின்றார் என்றால் அவர் நிச்சயமாக உளவியல் ரீதியாக அல்லது உள ரீதியாக ஆளுமை குறைபாடுள்ள ஒரு நபராகவே இருப்பார் என்பது உளவியலாளர்களின் கருத்தாக இருக்கிறது. அப்படி என்றால் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா ஆளுமை குறைபாடுடைய ஒரு நபரா என்கின்ற கேள்வி இங்கு முக்கியமானது.